லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்ல புரியலையா? சொல்லிருங்கா. என்ன அமிச்சது சாவித்திரின்னு ஒரு பொம்பளக்கா. சாவித்திரி. எந்த சாவித்திரி? எந்த ஒரு சாவித்திரி? அது அந்த அஞ்சலி ஸ்வீட்ஸோட சொந்தக்காரங்கக்கா. அப்படி யாராச்சும் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? விட்டா வேற ஒருத்தர் தான் காரணம்னு சொல்லிட்டு மறுபடியும் சாவித்திரி அத்தை தான் காரணம்னு சொல்ல போறீங்க. அவங்கள விட்டா வேற யார் இருக்கா? கண்டிப்பா அவங்க தான் காரணம். இப்ப புரியல உனக்கு? அந்த பொம்பளை எப்பேற்பட்ட ஆளுன்னு நான் உன்கிட்ட படிச்சு சொன்னப்பலாம் கேட்டியா நீ? வா முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த அம்மாவை தூக்கி உள்ள வச்சா அப்ப தானா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். வேம்பு சார் அவசரப்பட வேணாம் வேம்பு சார். இத்தனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது அவசரம் இல்ல, அவசியம் இல்ல வேம்பு சார். தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த சாவித்ரி, மனோ எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒரு அங்கமா மாறிட்டாங்க. அவங்கதான் இத்தனை தப்பையும் பண்ணாங்கன்னு வெளியே சொன்னா நாம சேர்த்த வாரி நம்ம மேலேயே அடிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்போ அவங்க பண்ற தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறத என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? இல்ல வேம்பு சார், இது பழிக்கு பழி வாங்குற நேரம் இல்ல. புத்திசாலித்தனமா செயல்பட்டு நமக்கு வேண்டியத சாதிக்கிற நேரம். ஒருவேளை அந்த கலப்பட விஷயத்துக்கும் அவங்க தான் காரணம்னா அப்ப கூட அவங்கள காட்டி கொடுக்க வேண்டாம் வேம்பு சார். ஆமா வேம்பு சார், இந்த இனிப்பு இல்லத்தை நம்ம கூட்டு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற பைத்தியம் பிடிச்சிருச்சு. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் பெருமைய காப்பாத்துற பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ பொம்மி, உன்னால என்ன சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. நீங்க சொல்ற மாதிரி அந்த சாவித்திரிய தண்டிச்சா இன்னும் பழி வாங்குற உணர்வு தான் அவங்களுக்கு அதிகமாகும். அதனால அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டு இந்த குடும்பத்தோட பெருமைய, அஞ்சலி ஸ்வீட்ஸோட மகிமைய நாம அவங்களுக்கு உணர்த்தணும் வேம்பு சார். தயவு செஞ்சு வேம்பு சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாத்தாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சத்தியமா அவரால தாங்கிக்கவே முடியாது. அவர் இந்த குடும்பம் எப்பவுமே கூட்டு குடும்பமா இருக்கணும், இதுல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வேம்பு சார், ப்ளீஸ் வேம்பு சார். நமக்கு இப்ப தேவை நம்ம கடைய திறந்தாகணும், அதுதான் முக்கியம். அதனால அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சு நேரத்தை வீணடிக்கிறத விட யார் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கண்டுபிடிக்கலாம்ல வேம்பு சார். சரி ஓகே, அவனை தேடி போவோம். இவனை என்ன பண்றது? அந்த சாவித்திரிக்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டானா? என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ல மாட்டான். இவன் சொன்னானா அதுக்கு மேல இவனுக்கு உயிர் இருக்காது. அந்த பயம் அவனுக்கே இருக்கு. ஏன்பா நீ சொல்லுவ? சொல்ல மாட்டேன். தம்பி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அங்க கொடுத்த பேப்பரு டூப்ளிகேட் தான். ஏட்ட சொல்லி இவனை திரும்பவும் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வரேன். சேஃப்டியா இருப்பான்ல. வாப்பா போலாம். வா ராஜா, வா போலாம்.
செஞ்சு ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி இருந்தாலும் நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா அதிரசத்தை பொம்மையை விட நான் சிறப்பா செஞ்சு இந்த போட்டியில ஜெயிச்சேன் நீ சொன்ன பாத்தியா? அதை என்னால சுத்தமா நம்ப முடியல. நீங்க தெய்வமா வாழ்ந்த இந்த வீட்ல நான் மறுபடியும் வந்திருக்கேன்க்கா. அந்த அம்மா மட்டும் நீ நம்புன, உன் கதி அதோ கதிதான். பொம்மி எந்திரி, நான் சொல்றேன். அது கூட என்னாச்சு? என்னம்மா நீ? உன்னை மட்டம் தட்டி அந்த அம்மா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்கள பாராட்டிட்டு இருக்க. ஒரு வேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேதனைப்பட்டு நிக்கும் போது நிச்சயமா நான் உன்னை குத்தி காமிக்க மாட்டேன் பூமி. இந்தாங்க மேடம். என்ன சாப்பிடுறீங்க மேடம்? ஸ்வீட்ஸ் இருக்குல்ல? இருக்கு மேடம். இங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். என்னத்த ஸ்வீட் எடு கொண்டாடா? ஆமா, பெரிய ஸ்வீட் சாம்ராஜ்யத்தையே சரிச்சிட்டோம்ல, அத கொண்டாட ஸ்வீட் சாப்பிட போறோம். அதோட பொம்மியும் இன்னைக்கு காலி ஆயிடுவால, அதுக்கும் சேர்த்துதான். அப்போ டபுள் டமாக்கா. அம்மா, நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ட்ரிபிள் தமாக்காமா? எஸ் எஸ், அதுக்காகத்தான் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு கொண்டாட போறோம். வணக்கம் சாவித்ரி மேடம். சொல்லுங்க மேடம், அந்த முருகேசனை தேடி சித்தார்த்தும் பொம்மியும் இங்கே வந்துட்டாங்க மேடம். எப்படி தெரிஞ்சது? அந்த பொம்மி ராணின்னு ஒரு லோக்கல் ஃப்ராட கூட வச்சிருக்கா மேடம். அவ பெரிய கை, அவளுக்கு தெரியாத ரவுடிகளே இந்த ஏரியாவிலே கிடையாது மேடம். அவங்க எப்படியே ஸ்மெல் பண்ணி இங்க வந்துட்டாங்க மேடம். அதுவும் வந்தவங்க ஜாமீன்னு ஒரு போலி ஜாமீனை காமிச்சு அவனை வெளியில கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட பேசி நீங்க தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கிற விஷயத்த கறந்துட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இது இப்ப பெரிய பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். கேஸ் ஒருவேளை கோர்ட்டுக்கு வந்தா முருகேசன் சொல்லி அவங்க மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்கன்னு நாம சொல்லிக்கலாம் மேடம். ஆனா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மேடம். அதனாலதான் மேடம் சொன்னேன். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, ஃபோன் வந்த உடனே இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க? என்னாச்சு? பொம்மி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவகிட்ட இருந்த கொத்து சாவிய வாங்கிட்டு வீட்டுக்கு திருட வந்தானே முருகேசன், அவனை பார்த்து பேசி நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ, அப்புறம்? சரி சரி விடு, அத நான் டீல் பண்ணிக்கிறேன். மனு, அம்மா, அவங்க முருகேசன் வரைக்கும் போயிருக்காங்கன்னா அப்புறம் அவங்களோட அடுத்த குறி நிச்சயமா அந்த எசன்ஸ் சப்ளை பண்ண ஆனந்தா தான் இருக்கும். அதனால நீ உடனே அந்த ஆனந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. நீ நேரா போய் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்து சேரு. புரியுதா? சரிம்மா, வரத்தம்மா. பொம்மி, நீ எந்த ராணிய கூட்டிட்டு வந்தாலும் இந்த ராணிய நெருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா நான் கிங் மேக்கர். தாத்தா, தாத்தா, என்னடா? அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு வேண்டப்பட்ட ஆபீசர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்து சீல் வச்ச அதே ஆபீசர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இனிமே கடையை திறக்க கூடாதுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு அது சம்பந்தமா பிரஸுக்கு நியூஸ் கொடுக்க போறாராம் தாத்தா.
இத போய் எதுக்கு இவ்வளவு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கேயோ நடக்குது. ஆனா நம்ம பிரச்சனையில மட்டும் ரொம்ப தீவிரமா செயல்படுற மாதிரி தெரியுது. ஆமா தாத்தா, என்னாலையும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆபீசர் கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன் தாத்தா. இதெல்லாம் ஒருவேளை அந்த நேத்ரா ஸ்வீட்ஸ்காரங்க வேலையா இருக்குமோ? இன்னும் என்னென்ன அவமானம்லாம் பாக்கி இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே கடைகளை மூடி அசிங்கப்பட்டது பத்தாதா? இனிமே எல்லா பத்திரிகைகளையும் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு காக்கா குருவி கூட நம்ம கடைக்கு வராது இல்ல. போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா, எல்லாமே அந்த பொம்மையால வந்ததுப்பா. அவ ஒரே ஒருத்தி பண்ண தப்புல இப்ப எவ்வளவு பெரிய தலைக்குனிவு பாருங்க. அசிங்கமா இருக்குப்பா. பத்து, இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்குப்பா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இல்லப்பா, தலையில எல்லாம் எழுதல. வேணும்னே அந்த பொம்மையா இழுத்து விட்டதுதான் அத்தனையும். அவளை கொண்டு போய் உட்கார வச்சது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி. என்ன பண்ணட்டும், எப்படியோ போங்க. டேய் பத்து, உங்க மாமா தான் கால் பண்றாரு. அநேகமா அடுத்த குண்டு அங்க வெடிச்சிருக்கும். என்ன சொல்றாருன்னு கேப்போம். என்னங்க சொல்லுங்க. எங்க இருக்க சாவித்திரி? எப்படியாவது கடையை திறக்கணுங்கிறதுக்காக நானு, மனோ, தமன்னா எல்லாரும் ஒரு இடம் விடாம அணைஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்க இப்படி கஷ்டப்பட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அந்த பொம்மி அவ புருஷன் கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ பண்ண தப்பால சாயங்காலம் நம்ம வீட்டுல பிரஸ் மீட் நடக்க போதான். கொளுத்தி போட்ட வெடி எங்கெங்க எப்படி வெடிக்குதுன்னு பாத்தியா? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட் நடக்கும். குய்யோ முய்யோன்னு தாத்தா கத்துனா சித்தார்த் பொம்மியால குற்றவாளி யாரு என்னன்னு எப்படி தேட முடியும்? முடியாதுல்ல. பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு ஓடி வரமாட்டாங்க. அந்த கேப்ல நாம முந்திக்கிட்டு தாத்தா கிட்ட சொன்ன மாதிரி கடையும் திறந்துடலாம், நல்ல பேரும் வாங்கிடலாம். எப்படி என் பிளான்? வாவ், கிரேட் அத்தை. என்னாச்சு பொம்மி, இன்னும் காணோம்? இப்பதான்க்கா கடை பையன் கிட்ட விசாரிச்சேன். அவரு வர நேரம் தான்னு சொன்னாங்க. சுரேஷ் அண்ணா, அண்ணன் நீங்க தானே இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தணும். கடை எல்லாத்தையும் மூடிட்டாங்க அண்ணன், எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணன். அம்மா, என்னம்மா நீங்களே என்ன கையெடுத்து கும்பிடலாமா? சார், நீங்க தான் வழக்கமா அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைகளுக்கு எசன்ஸ் சப்ளை பண்றதா? ஆமா சார், நான் தான் சார். அப்புறம் எப்படி சார் தடை செய்யப்பட்ட எசன்ஸ கடைக்கு சப்ளை பண்ணீங்க? அது பெரிய பிரச்சனையாகி கடைக்கு சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எங்க தாத்தா தெய்வநாயகம் மனசு நொந்து போய் உடம்புக்கு முடியாம இருக்காரு சார். சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இந்த தடவை பத்மநாபன் சார் எசன்ஸ் சப்ளை பண்ற ஆர்டரை எங்களுக்கு கொடுக்காம ஆனந்தன் ஒரு ஆள் இருக்கார் சார், அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சார். எனக்கே தெரியாதுன்னு, நான் இப்பதான் கடை நிர்வாகத்தை பாக்குறேன். இந்த விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேம்மா. அந்த நேரத்துல நெருங்கின உறவுல ஒருத்தர் இறந்துட்டாரு. அங்க இருந்ததுனால என்னால எதுவும் பேச முடியாம போச்சு. வந்ததுமே உங்களை நேர்ல பார்த்து பேசலாம்னு நினைச்சேன். நான் இப்போ வரைக்கும் நல்லபடியா சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆனந்த் கம்மி விலைக்கு தரேன்னு சொன்னாரு. அதுக்கு ஆசைப்பட்டு பத்மநாபன் சார் அவனை நம்பி ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஆனா அவன் ஆளு கொஞ்சம் சரியில்லைம்மா. சார், உங்களுக்கு அவன் அட்ரஸ் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க.
அங்க கெமிக்கல் சப்ளை பண்ற இன்னொருத்தர் இருக்காரு. அவருக்கு ஆனந்த பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட அட்ரஸ் தரேன், நீங்க போய் பாருங்க. ஓகே, சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க சார். அந்த ஆனந்தம் மட்டும் புடிச்சு வெளுக்கிற வெளுல யாரு என்னன்னு சொல்லுவான். அப்புறம் தெரியும் இந்த குயின் யாருன்னு. சுரேஷ் அண்ணன், இவர் என் வீட்டுக்காரரு, இவங்க குயினக்கா. வணக்கங்க. பொம்மி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப தன்மையா பழகுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் நீங்களாம் அப்படி உதவி பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பொம்மிமா, உங்க நம்பிக்கை வீண் போகாது. சீக்கிரமே அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல இருக்கிற கலங்கத்தை போக்கி கூடிய சீக்கிரம் கடையை திறந்துருவீங்கம்மா. இங்கதான் நான் பதுங்கிக்க போறேன். இந்த இடத்தை கண்டுபிடிச்சு யாராலையும் வர முடியாது. சரி சரி, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பொம்மை கூட யாரோ ராணின்னு ஒரு பொம்பளை வராளாம். பலே கில்லாடி, பார்த்து. அதெல்லாம் பாத்துக்கலாம் மனோ சார், ஒரு பிரச்சனையும் வராது. இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம ஆளுங்களும் உன் கூட இருக்க சொல்லியிருக்கேன். ஜாக்கிரதை, புரியுதா? பாத்துக்கிறேன் சார். அண்ணா, சீட்டு கட்டு இருக்கு, ஒரு கை போடலாமா? தாராளமா போடலாம், வாங்க சார். முதல்ல சீட்டை போடலாம். நீ வேற முதல்ல சரக்க போடலாம்டா, அதுக்கப்புறம் சீட்டை போடலாம்டா. ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா, சரக்க கொஞ்சம் ஊத்தட்டுமா, சேர்ந்து அடிக்கலாமா. டேய், கிளாஸா குடுறா. சொல்லுங்க. டேய், உஷாராரு. இவனுங்க பாட்டுக்கு சரக்க போட்டுட்டு மாட்டிக்க போறானுங்க. கண் கொத்தி பாம்பா இருக்கணும், புரியுதா? அந்த பொம்மி, சித்தார்த்த, ராணி 3 பேருமே லேசுப்பட்ட ஆள் இல்ல. ஜாக்கிரதை. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். அட சேட்டு, சேட்டு சொல்லு சேட்டு. எங்கப்பா இருக்கற? சேட்டு, ஒரு சின்ன பிரச்சனை. நான் இங்கதான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். ஏதாவதுனா நீ மட்டும் வந்து நேர்ல பாரு, புரியுதா? ஏன்னா நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். சரிப்பா சரிப்பா. ஏய், இப்ப யாருக்கு தேவையில்லாம லொகேஷன் அனுப்புற? அது நம்ம ஆளுதான், சிந்தாரிப்பேட்டை சேட்டு. அவர்கிட்ட தான் நான் கெமிக்கல்லாம் வாங்குவேன். அவரு ரொம்ப நம்பிக்கையான ஆளு, யார்கிட்டயும் வாயை திறக்க மாட்டாரு, எந்த பிரச்சனையும் வராது. சரி, இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். பாத்துக்கிறேன் சார். தமன்னா, நாம இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். அப்படியே அத்தை. ஃபோன். சொல்லு மனோ. மா, எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணியாச்சுமா. அந்த ஆனந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சாச்சு. என்னதான் அந்த பொம்மை உருண்டு புரண்டாலும் ஆனந்த் இருக்கிற இடத்த அவளால கண்டுபிடிச்சு வரவே முடியாது. வெரி குட். என்ன இருந்தாலும் அந்த ஆனந்த நம்ப முடியாது. நீ எதுக்கும் அங்கேயே இருந்த அவனுக்கு தெரியாம அவனை வாட்ச் பண்ண. சரிம்மா, அப்படியே பண்றேன். யாரத்த? மனோதா. ஆனந்த வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன், வா. நான் தாமா சுரேஷ் சொன்ன எசன்ஸ் சப்ளை பண்ண ரவி. என்ன விஷயமா? இல்லண்ணே, எங்க கடைக்கு ஆனந்த்னு ஒருத்தர் வந்து எசன்ஸ் சப்ளை பண்ணிருக்காரு. அந்த ஆனந்த பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவரை எங்க போனா பாக்கலான்னு கேட்க தான் வந்தேன். அவன் ஒழுங்கா இருந்த வரைக்கும் என் கூட நல்லா பழகிட்டு இருந்தாமா. எப்போ இப்படி கலப்பட பொருள்லாம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பல இருந்து அவன் கூட நாங்களாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதே இல்லை. எப்படிதான் சாப்பிட்ற பொருளை கலப்படம் பண்ண மனசு வருதோ தெரியல. அம்மா, பிராட்வேல ஒரு சேட்டு கடை ஒன்று இருக்கு. அங்க விசாரிச்சா ஆனந்த பத்தின தகவல் தெரியும். அந்த கடை அட்ரஸ் சொல்றேன், அங்க போய் விசாரிச்சு பாருங்கம்மா. ரொம்ப நன்றிண்ணே. சரிங்கம்மா, வாங்க.
ஆனந்த்னு பேரு வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் நம்மகிட்டே வேலை காட்டுறான். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், அவனை கைமா பண்ணிடுறேன் பாரு, கைமா. குயினக்கா, என்னக்கா உங்க பேச்சு வழக்கே இங்க வேற மாதிரி இருக்கு. குயினு ஊர்ல காமிக்கிறது வேற முகம், இதுதான் ஒரிஜினல். நம்ம கிட்ட டகால்ட்டி வேலை காமிக்கிறவங்கள ஒரே அமுக்க அமுக்கி பின்னி எடுக்கிறது தான் நம்ம ஸ்டைல். அதனாலதான் சொல்றேன், நம்மள சுத்த வச்சிருக்கான்ல அந்த ஆனந்த், அவன் என்ன ஆக போறான்னு மட்டும் பாருங்களேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த முருகேசனை விசாரிச்ச விஷயம் அந்த அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஆனந்த எங்கேயோ பதுக்கி வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் தம்பி. எங்க குரூப்ல மெசேஜ் தட்டி விட்டுருக்கிறேன். எந்த மூளை முடுக்கு இண்டு இடுக்குல பதுங்கினாலும், ஏன் பெருச்சாளி பொந்துலயே போய் ஒளிஞ்சாலும் அவனை வெளியே கொண்டு வந்துருவா இந்த குயின். அந்த வித்தை எனக்கு ரொம்ப அத்துப்படி, புரியுதா? நான் சொல்லல, அவனை கட்டம் கட்டி புடிச்சாச்சு, பங்கமா மாட்டிக்கிட்டான். என்னாச்சுக்கா? அந்த ஆனந்த் பையன் எங்க இருக்கான்னு தகவல் வந்திருக்கு. நம்ம உடனே போய் அவனை மடக்கி பிடிப்போம். அக்கா, எப்படிக்கா போனோம்? நேரா போங்க தம்பி. சரிங்கக்கா. வர லெஃப்ட் போய் ரைட் திரும்புங்க.